சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கை வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அது நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதில் கடைசியில் நான் சொல்லுவேன், மனுஷங்கிட்ட தப்புக்கு ஊரை கொடுக்க சொல்லி எந்த தப்பும் இல்லை. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயங்கள் தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 12 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ தேட்டருக்குள்ளே போகாதுன்னு சொல்ல முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் கையில் கிடைக்குது. கமல் சாரை வச்சு இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது. நான் கைதி படம் முடிக்கும் போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுவான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கும் போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லியிருக்கேன். 20,000 கோடி நான் சொல்றது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா கம்மி ரேஷியோட தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்றேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்தால் ட்ரக்ஸை வச்சு பண்ணணும் இல்லை சார். எவ்வளோ தூரம் நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயின் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துச்சு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை வர மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூருக்கு எல்லா காலேஜையும் மொத்தம் வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை அசிஸ்டண்டாக சேர்த்துன்னு சொல்லியிருக்கான். அவன் தான் இப்போ அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணும்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன், நான் சொல்லுது ஆகணும்னு நினச்சிட்டேன். எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன். அதை எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோ சொசைட்டி. இந்த எல்சி உருவானது வந்தால் இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸை இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக இது தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும் தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தா நானே சார் மட்டும் மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன். அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் பண்ணுறேன் சார். இன்வைட் அழைச்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்னோட அடுத்த படத்துக்கு மூவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.